இப்போ நிறைவு சுற்று 2 பேர் வரணும். அவர் ராஜபாளையம் அருமையான ஊர், சுற்றி மலைகள் இருக்கிற அழகான ஊர். நீங்கள் எப்பயாவது போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த பகுதியில் குற்றாலத்துக்கு குளிக்க போனீங்கன்னா நீங்கள் எதுக்கு அங்கே போக போகிறீங்க? ஊரே எங்கே சுற்றினாலும் தண்ணியாக இருக்கு. பைக்கரான்றாக இந்த பகுதியே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் போனால் முதுமலை வருமாமே, இந்த பக்கம் மைசூர் வருதான். ஒரு ஊருக்கும் போனது இல்லையா? நிஜமாகவே நான் பார்த்ததில்லை. இதான் எனக்கு முதல் முறை நான் இந்த பக்கம் வரேன். ஊட்டியை தாண்டி நான் வந்ததே இல்லை. இதான் முதல் முறை ஹியூமர் கிளப் நம்மளை இங்கே கூப்பிட்டு. இவ்வளவு அழகான பகுதிகள் இருக்கின்றது எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. எங்களுக்கு அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தா நாங்கள் வர்ற வெளியில் ஒரு குத்துக்கல்ல ஒரு பொண்ணை நிறுத்தி வச்சு படம் எடுக்கிறாங்க. நாங்களாம் குத்துக்கல் மாதிரியே தான் இருந்தோம். ஒரு பேர் படம் அது அந்த குத்துக்கல்ல ஒரு கால் மேலே ஒரு கால் அப்படி வச்சு போஸ் கொடுக்குது. ஒரு காலை வச்சு ஒரு காலை லேசாக மடக்கி. இப்போ இவங்க போடுகிற உடைகள் அதுக்கெல்லாம் சாத்தியம். இந்த சேலை கட்டினா அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இவங்க போடுற அந்த பேண்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அழகாக காலை மடித்து. ஏன்னா அது ஒரு செகண்டில் அவன் எடுக்கலைன்னா அது கவுந்துரும். நாங்கள் கவுந்துரும்ன்ற நினைப்பிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் படம் எடுத்து ஜாலியாக இறங்கி போகிறாங்க. நம்ம காலத்தில் இதெல்லாம் இல்லையா அப்படின்ற வைத்தறிச்சல் இருக்கும்ல. அதனால் இவ்வளவு தொலைவு வந்த பிறகு உங்களை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசணுன்றது எங்களுக்கு ஆசை தான். இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவர் அருண்குமார் கூட சொன்னார், சார் வாங்க இங்கே முதுமலையில் போய் விட்டுறோம்னாரு. இல்லை கூட்டிகிட்டு வந்துடு சார், அங்கே போய் விட்டு அப்புறம் அவர் என்ன செய்வார்? கூட்டிகிட்டு வரலாம் சொன்னார். எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இப்போது அவசரமாக பேச வேண்டி இருக்கிறதுனால இன்னும் கடைசி 2 பேர் இந்த நிறைவு சுற்று. ராஜ்குமார் ஆண்கள் அணிக்காக அதிகம் விட்டு கொடுப்பது ஆண்களே. பட்டிமன்ற தர்பாரின் சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, இதுக்கு கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதில் எதுல உண்மை இல்லையோ அதுக்கெல்லாம் அவங்க கைத்தட்ட மாட்டாங்க. என்னையே போய் சக்கரவர்த்தினா நானே குளிர்ல அடிக்கிட்டு இருக்கேன். பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நகைச்சுவையாளர் மன்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய பொறுப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த ஊரினுடைய இயற்கை மட்டும்தான் குளிர்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து வந்தோம். உங்கள் இதயமும் குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். ஆண்கள் எப்பவும் பொய் சொல்றாங்க, நிஜம்தான், நிஜமா சொல்றேன். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் நான் பொய்யே பேசினதில்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொய் தான் பேசுறேன். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே சொன்னேன், நீ ரொம்ப அழகா இருக்கா. அந்த நேரம் உலக அழகியா இருந்தது ஐஸ்வர்யா ராய். நீ எல்லாம் கலந்துகிட்டேன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு கிடைச்சிருக்காது, உனக்கு தான் கிடைச்சேன்னு சொன்னேன். அன்னையில இருந்து எனக்கு சாப்பாடு கிடைக்குது. தினமும் அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் போதெல்லாம் நீ நல்லா இருக்கான்னு சொல்றேன். அது பொய் தாங்கிறது நமக்கு தெரியும். என்னன்னு தெரியும் இல்லையா? தெரிஞ்சே பொய் சொல்றேன். எதுக்கு தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அதனால தான் நீங்க என்ன பேசுங்க. எங்க நாங்கள் இனிமே எல்லாரையும் ஐஸ்வர்யா ராய் சாப்பாடு சாப்பிடும் போது மொபைல்ல பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், பாராட்டுறது இல்லை அப்படின்னு. பாராட்டும்படியா இருந்தா நம்ம பாராட்ட மாட்டோமா? ஹோட்டல்ல போய் கொஞ்சம் சுமாரா இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே டிப்ஸ் கொடுத்துட்டு வர்றோம் இல்லைங்களா? என்ன ஆகுது தெரியுமா? பாராட்டும்படியா இல்ல. அதனால தான் நம்ம பாராட்டுறது இல்லை. ஒரு அம்மா வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில், இப்போ எதுனாலும் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கில் அப்லோடு பண்ணிடுச்சு. அட் ஏ டைம்ல 150 பேர் லைக் பண்ணியிருக்கிறான். அது என்னமோ தெரியல, பெண்கள் மட்டும் ஃபேஸ்புக்கில் என்ன படம் போட்டாலும் லைக்ஸ் பண்றதுக்கு எங்களை மாதிரி ஆண்கள் தயாரா இருக்கிறோம். நீங்க தான் சந்தோஷப்படுறதுக்காக தான் லைக் பண்ணியிருக்கான். புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, குனிஞ்சே மொபைல பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு லைக் ஏதாவது சொல்லன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் ஒண்ணுமே சொல்லல. இந்த பாருங்க 150 பேர் லைக் பண்ணியிருக்கான்னு. அவன் பொறுமையா குனிஞ்சே சொன்னா, அவன் எல்லாம் உன் சாப்பாடை பார்த்தவன், நான் மட்டும்தான் சாப்பிட்டவன், எனக்கு தான் உண்மை தெரியும்னா. உண்மையை போட்டுட்டு ஏங்க அவர் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியரா
அவரை போய் பஞ்சமட்டாய் சட்டை போட்டிருக்காருன்னு இந்த மேடையில இத்தனை பேர் முன்னிலையில மிரட்டுறீங்களே, வீட்டுல அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்துவீங்க? அவர் பஞ்சு பஞ்சா போயிடுவார். ஆமா, அவர் உள்ளூர்ல அவர் மிரண்டு போய் இருக்கிறாரு. எனக்கே தாங்கல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு தடவை தான் சொன்னாங்க. என்ன தெரியலங்க. எல்லாத்தையுமே நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்கள் சம்பாதிக்கிறோம் இல்லைங்க, நமக்காகவா சம்பாதிக்கிறோம்? உலகத்திலேயே தனக்காக சம்பாதிக்காத ஒரு ஜீவன்னா அது ஆம்பளை தாங்க. குடும்பத்துக்காகவே உழைக்கிறான், ஓடா தேஞ்சு போறான். என்னைக்குமே நீங்க எதை பத்தியுமே சொல்றது இல்ல. இதுல வேற அவங்க என்ன சொல்றாங்க, புருஷனுக்கு இதயத்துல சுற்றம்னு காஃபி டீ எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுறாங்களாம். எனக்கு என்னமோ தெரியல, விரதம் இருக்கிறாங்களாம். நீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறீங்க, இது நவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க, சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க. எந்த விரதமே நீங்க இருக்க வேண்டாம், ஒரே ஒரு விரதம் இருங்க, அது மௌன விரதம். குடும்பம் நல்லா இருந்துரும், குடும்பம் நல்லா இருந்துருங்க. என்ன ஆகுது தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாட்டை அடக்குனாதான் கல்யாணம்ங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இல்லைங்களா? அப்படி இருந்தா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது. ஆனா நான் எஸ்கேப் ஆயிருப்பேன், கைலாசாவுக்கு கூட நான் போயிருக்கலாம், வந்திருக்கோம்ல. ஆனா கப்பல்லே சுத்தணுமே, சுத்துவமே, ஜாலியா இருக்கும்ல. நடுவர் அவர்களே, என்ன ஆகுது தெரியுமா, இப்ப அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இப்ப மாட்டை அடக்க சொல்ல மாட்டாங்கிறான், ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ணி வச்சு வாய அடக்குன்னு சொல்றான். முடியலங்க, கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. புது ஒரு கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்தார். சாமியார்ட்ட என்ன மாதிரி அப்பாவியான ஒரு ஆம்பளை போய் சொன்னான், சாமி என் வீட்டம்மாவுடைய வாயை கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு. அவர் கண்ணீர் விட்டு கதறிட்டு சொன்னாரு, அது தெரியாம தான் நான் சாமியாரா போயிட்டேன்னு. அவர் போயிட்டார். நம்ம வீடுகள் அப்படித்தானே இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்க அந்த செல்ஃபி எடுத்த கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, அது நடந்ததியா? ஆமா, நானும் செல்ஃபி எடுத்தேன். நான் எங்க போனாலும் செல்ஃபி எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல எங்க வீட்டுக்கு அனுப்புறது உண்டு. செல்ஃபி எடுத்து இயற்கை காட்சியோட அந்த என்னுடைய அழகான முகத்தை போட்டோ அனுப்புனேன். என்ன ஆயிடுச்சு, பக்கத்திலேயே மரத்தடியில ஒரு குரங்கு இருந்திருக்கு. நான் அதை கவனிக்காம போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். அங்க இருந்து பதில் வருது, இருவரும் அண்ணன் தம்பி போல் இருக்கிறீர்கள். நான் அப்புறமா தான் அந்த குரங்க பார்த்தேன், அது அழகான குரங்கா இருந்திருக்கு. அதை ஒத்துக்கிட்டீங்க, வேற வழி இல்ல. என்ன ஆகுது தெரியுமா, நம்மளால வாழ்க்கையில என்னென்னமோ சமாளிக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கல்யாணம் பேசும்போது இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களா, மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அப்படின்னு சொன்னா பொண்ணு சந்தோஷப்படுமாங்க? அப்படியே பீஸ் போன பல்பு மாதிரி முகம் சுருங்கிரும். இதே இது மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம எனக்கு சொன்னாங்க, இங்க 2 தங்கச்சின்னு சொன்னாங்க, அம்புட்டு சந்தோஷப்பட்டேன். வாழ்க்கை எவ்வளவு இதா இருக்கும். ஆனா நீங்க இவ்வளவு விட்டு கொடுத்திருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. எல்லாத்தையும் நடுவர் அவர்களே, என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், குடும்பத்துல தனி குடித்தனம் போகணுங்கிற ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறது ஆனா பெண்ணா? யாருங்க சொல்றது? ஆம்பளை என்னைக்காவது சொல்லுவானாங்க ஒண்ணுமே தெரியும் அப்பாவி, அவன் சொல்லவே மாட்டான். இந்த அம்மா தான் பிரச்சனையை உருவாக்கும். நான் ஒண்ணு கேட்கிறேன், பெண்கள் மனநிலையை பாருங்க. மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி மகனுக்கும் கல்யாணம் ஆகி மருமக வந்திருக்காங்க. தன்னோட மகா தனி குடித்தனம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, புத்திசாலி பிள்ளை, என்ன மாதிரியே இருக்கிறா, குடும்பத்தை நடத்த தெரிஞ்சவா. இது மகனுக்கு மனைவி மருமகா தனி குடித்தனம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ராட்சசி, குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னே வந்திருக்கா. சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்க. என்னென்னமோ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு மேக்கப். நீங்க அழகா இருக்கிறவங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அழகா நீங்க இயற்கையிலே அழகு தானே, அப்புறம் எதுக்கு மேக்கப் பண்றீங்க? அழகுக்கு அழகு செய்ய. அழகா இருக்கிறவங்க மேக்கப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் நடந்த விஷயங்க, சென்னையில இருந்து மதுரைக்கு ட்ரெயின்ல வர்றேன். மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயினை கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. அதிகாலை 4:30 மணிக்கு என்னமோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு நான் முழிப்பு வந்துடுச்சு. முழிச்சு பார்த்தா என்னுடைய பக்கத்து பெர்த்தில் இருந்த ஒரு யங் லேடி, ஒரு யங் லேடி அதிகாலையில 4:30 மணிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு தூக்கம் வரல, நிஜமா சொல்றேன், தூக்கம் வரல. என்னன்னே தெரியல. கேட்டுருவோமே, ஒரு ஜெனரல் நாலேஜ் சொல்றதுக்கு வசதியா இருக்குமேன்னு. என்னங்க அதிகாலையில மேக்கப் பண்றீங்க, ஏதாவது கல்யாண அவசரமா, இவ்வளவு சீக்கிரமா மேக்கப் பண்றீங்களே, எங்கேயாவது போக வேண்டியிருக்கா, ட்ரெயின்ல இருந்து அப்படியே போகணுமான்னு? இல்ல, செல்போனை ஃபேஸ் லாக் பண்ணியிருந்தேன். நான் மேக்கப் பண்ணாம லாக்க ஓபன் பண்றதுக்கு பாக்குறேன், அது ஓபன் பண்ணாம மிஸ்மேட்சிங்கா வருது. எனக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு வந்துருக்கு பாருங்க. எனக்கு என்ன பண்ண பாவம், எனக்கு என்ன தெரியுமா,
5 நிமிஷம் பார்த்த என்னாலே சகிக்க முடியலையே. அந்த செல்போன் எவ்வளவு கஷ்டப்படும். ஆயுள் பூரா அவன் கூட இருக்கிறான்ல. என்ன ஒண்ணு, மேக்கப் பண்ணாத முகத்தை அந்த செல்போன் ஸ்கிரீனே ஏத்துக்கலையே, நம்மால் ஏத்திருக்கான் பாருங்க. எங்க அவன் தாங்க தியாகி. அவன் தானே அந்த செல்போனை வாங்கி கொடுத்திருக்கான். ஆமா, வழி வாங்குறதுக்கே வாங்கி கொடுத்திருக்கான். வாழ்க்கையில எவ்வளவு நாங்க எந்த வேலையும் நாங்க செய்யறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. மேடம் கூட சொன்னாங்க, நாங்க எந்த வேலையும் செய்யறது இல்லையா. நான் எங்க ஆரம்பத்துல எல்லாம் நான் காலேஜ்ல படிக்கும்போது நிறைய சினிமா பார்ப்பேன். பழைய சினிமாவில் ஒரு காட்சி வரும் பார்த்திருக்கீங்களா? அதிகாலை நேரத்தில் சினிமாவில் புருஷன் தூங்கிட்டு இருப்பார். புருஷனுக்கு முன்னாடியே வீட்டம்மா எந்திரிச்சு, சினிமாவில் வீட்டம்மா எந்திரிச்சு குளிச்சிட்டு, குளிக்கிறதுக்கு அடையாளமா அந்த ஈர டவலை தலையிலேயே சுத்திட்டு, வெள்ளை டவல், ஆமா வெள்ளை டவலை தலையிலேயே சுத்திட்டு அப்படியே கிச்சன்ல போய் சினிமாவில் காஃபி போட்டு ஆவி பறக்க காஃபி எடுத்துட்டு, சினிமாவில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், காஃபியை எடுத்துட்டு புருஷன் தூங்கிட்டே இருப்பான். அவர் காலை தொட்டு கண்ணுல வச்சு சினிமாவில் வச்சுட்டு, அத்தான் எந்திரிங்க தான் காபி சாப்பிடுங்க அத்தான்னு சொல்ற அந்த காட்சிகளை சினிமாவில் வரும். அதை பார்த்ததும் எனக்கும் அப்படியே வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சு, நமக்கும் கழுதை இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணேன். அப்புறமா தான் புரிஞ்சுது பால் வாங்க போறதே நாம தான். சினிமாவால் நாடு கெடுகிறதுன்றது இதுதான் உதாரணம். என்னென்னமோ வீடுகள்ல நடக்குது இல்லைங்க. எங்க நிஜமாவே சொல்றேங்க, நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் புத்தக பை தூக்குறதுக்கு சிரமப்படுவாங்க. ஒத்த நோட்டை அப்படியே ரவுண்டா சுத்திக்கிட்டு கொண்டு போயிருவேன். இப்ப எல்லாம் கட்ட பையில காய்கறி வாங்கிட்டு வர்றேன். நிஜமா சொல்றேன், ஒரு நாள் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, அது சொத்தையா போயிடுச்சு. நமக்கு அது பார்த்து வாங்க, நமக்கு அமைகிறது எல்லாமே அப்படித்தான் அமையுது. நீங்க இங்க இருந்து காய்கறி வாங்கிட்டு நல்ல காய்கறியா இருந்த மாதிரி இருக்கு, வேற வழி இல்ல. காய்கறி வாங்குறதும் நம்ம தான், அது நறுக்கிறதும் நம்ம தான், சமைக்கிறதும் நாம தான், திங்கிறது நம்ம தான், எல்லாமே செய்ய வேண்டி இருக்கு. எங்க எல்லா வாழ்க்கையிலையுமே நான் என்ன ஒண்ணு கேட்கிறோம்ல, வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க. என்ன ஆகுது தெரியுமா? அம்மா பிள்ளைக்கு வேளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பிள்ளைகள் அம்மாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த பிள்ளைகள் வேளைக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட வேண்டிய நேரத்துல கூட சாப்பிடாம சிங்கிள் டீயை குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறது எங்க ஆண்கள். அவன் வண்டி பாரத்தை சுமக்கல, குடும்பத்தோட பாரத்தை சுமக்கிறான். நீங்க குழந்தைய சுமக்கிறேன்னு எல்லாருமே சொல்றீங்க. 10 மாசம் தான் சுமக்கிறீங்க. ஆண்டவன் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, 10 மாசம் சுமக்கிற வாய்ப்பை கொடுக்கல. ஏன் தெரியுமா? காலம் பூரா குடும்பத்துல அந்த அம்மாவையும் சேர்த்து சுமக்கிறது ஆம்பளைங்கிறதுக்காக தான். நீங்க எல்லாத்தையுமே யோசிக்கப்படாது. ஆண்கள்னா ரொம்ப கேவலமா பேசுறது ஒரு வழக்கமா போயிடுச்சு. ஏங்க என்ன ஆயுது தெரியுமா? வீட்லயும் எங்களுக்கு மரியாதை இல்ல, பட்டிமன்ற மேடையில வந்தாலும் மரியாதை இல்ல, பள்ளிக்கூடத்திலையும் இல்ல, அது இல்ல. அதை ஞாபகம் அதுல எங்க சட்டை போடுறதுக்கு உரிமை இல்லையா? அண்ணன் பஞ்சு மிட்டாய் சட்டை போட்டிருக்காரு, அவர் நீல சட்டை போட்டிருக்காரா, நான் இந்த கலர் சட்டை போட்டிருக்கிறேன். எங்க கலரா சட்டை போடுறதுக்கே வழி இல்ல. மாமனார் இந்த கலர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு, வேற வழி இல்ல, நடக்குது இல்ல. எங்க இந்த சட்டை எப்படி வந்ததுன்னு எங்க ஏரியாவில் பொங்கலுக்கு அந்த தள்ளுபடி போட்டிருந்தான். 4 சேலை வாங்கினா ஒரு சட்டை இலவசம்னு போட்டிருந்தான். அதுல அமைஞ்ச சட்டை தான் இது. அதுல பாருங்க முழுக்கை சட்டையெல்லாம் தர்றாங்க. என்ன என்ன கொடுமையா நாட்டுல என்னென்னமோ. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்ணுக்கு திருமண வயசு 18 இருக்குது. பெரும்பாலும் அந்தந்த வயசுல பெண்ணுக்கு திருமணம் ஆயிடும். ஆண்களுக்கும் இருக்குது 21 வயசு. என்ன சார் சரிதானே? இருக்குது. அந்த 21 வயசுல யாருக்காவது கல்யாணம் ஆகுதா? ஏன்னா அவனுக்கு குடும்ப பாரம்ங்கிறது அவன் மேல அழுத்தம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சகோதரிகள் இருப்பாங்க, சகோதரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு 35 வயசுக்கு மேல தலையெல்லாம் வழுக்க விழுந்த பிறகு கல்யாணம் பண்ணுவான். எதை பத்தியும் கவலைப்படாம குடும்பத்தை மட்டுமே யோசிக்கிறவன் ஆம்பளை தாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். இங்கிலாந்து அரச குடும்பத்துல இப்ப சமீபத்துல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்துச்சு. ஹாரி வெளியேறிட்டார். ஆமா, இளவரசர் ஹாரி அவர் வெளியேறிட்டார். அரச குடும்பங்கிறது மிகப்பெரிய கௌரவமான பதவி, அங்கீகாரம், எல்லாத்தையும் விட்டு வெளியேறார். ஏன் தெரியுமா? அவருடைய மனைவி மேகன் மார்கல்ங்கிற அந்த அமெரிக்க நடிகையை கல்யாணம் பண்ணார். அங்க அவங்க ஒத்துக்கல, குடும்பத்துல ஒத்துக்கல, மீடியாக்கெல்லாம் அவங்கள துரத்துச்சு. இதனால ஏற்கனவே அவங்க அம்மா டயானா மீடியாக்கள் துரத்துனதுனால
அவங்க உயிரை விடுற சூழல் வந்துச்சு. ஒருவேளை அந்த மீடியாவினுடைய துரத்தலும் அரச குடும்பத்தினுடைய புறக்கணிப்பும் என் மனைவியை பாதித்து விடக் கூடாதுங்கிறதுக்காக அரச குடும்பத்தின் அங்கீகாரத்தை நான் துறக்கிறேன். நான் பாருங்க, மிகப்பெரிய கௌரவத்தை கூட மனைவிக்காக விட்டு கொடுப்பவன் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டாங்க. நாளைக்கு குடியரசு தினம் ஐயா, ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஒரே ஒரு இந்திய விமானப்படையினுடைய அதிகாரியாக இருந்தவருடைய பெயர் ஜோதி பிரகாஷ் நிராலாங்கிறவர், பீகாரை சார்ந்தவர். காஷ்மீர் பகுதியில் பணியாற்றிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரவாதிகளோடு நடந்த சண்டையில் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தெய்வமானார், காலமாயிட்டார். அவருக்கு 4 சகோதரிகள். 4 சகோதரிகள்ல 3 சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 4வது சகோதரிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வசதி இல்லை. இந்த செய்தி அவரோட பணியாற்றின விமானப்படையில் அந்த ரெஜிமெண்ட்ல இருந்த அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் தகவல் தெரியுது. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருமே காசை சேர்த்து அந்த சகோதரியினுடைய கல்யாணத்தை அவங்க சொந்த செலவுல நடத்தி வச்சாங்க. அந்த பகுதியில் ஒரு வழக்கம் உண்டு. சகோதரிக்கு கல்யாணமாகி சகோதரி மணமேடைக்கு போகும்போது சகோதரன் அந்த கையை அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த கை மேல மிதிச்சு உள்ளங்கையில தாங்கி உன்னை தாரவார்த்து கொடுக்கறங்கிறது அர்த்தம். அந்த உள்ளங்கையில மிதிச்சு சகோதரனுடைய கையில மிதிச்சு அவ மணமேடைக்கு போகிறது வழக்கம். சகோதரன் இல்லை. இந்த ராணுவ அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த சகோதரிக்கு போற பாதையில கையை விரிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அந்த வீரர்களினுடைய கையில் மிதித்து அவர்கள் அங்க மணமேடைக்கு போனாங்க. என்ன தெரியுமா? சகோதரனே, நீ நாட்டுக்காக உன் உயிரை கொடுத்தாய். உன்னுடைய சகோதரி இனி எங்கள் சகோதரி, அவள் திருமணத்தை நடத்தி வைப்போம் சொல்றான் பாருங்க. இப்படி மற்றவருடைய சகோதரியையும் தன் சகோதரியாக நினைப்பவன் தான் ஆண். எல்லா நிலையிலும் குடும்பமும் சரி நாடும் சரி ஆண்களால் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நீங்க எல்லாரும் அவங்க கேட்டாங்க தீர்ப்பு எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்கன்னு. நான் என்ன சொல்றோம்னா, நாங்க ஆண்கள் வீட்டிலையும் சமூகத்திலையும் விட்டு கொடுத்தே பழகிட்டோம். தீர்ப்பையும் அவங்களுக்கே விட்டு கொடுக்கிறோம். அதற்கு அவர்களும் ஆதரவு அளிப்பார்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது முதலே சொல்லியிருந்தா பட்டிமன்றமே வேணாம்.